ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கா பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல கிளைம் ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எதனால என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தாலும், இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் எவ்ரி பர்சனுக்கு எத்தனை தாட்டி ரீசார்ஜ் பண்ணாலும் கேஷ்பேக் கிடைக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ரீசார்ஜ் பிளான் வந்து 2GB அண்ட் 2GB அபோவ் இருக்கக்கூடிய பிளானாக இருக்கணும். மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 349 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அன்லிமிடெட் 5G வந்து கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் 1GB இல்லை 1.5GB நீங்கள் பிளான் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கு வேலிடிட்டி இன்னும் வந்து 20 days இல்லை 10 days தான் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளானை 349 பிளானை ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1.5GB இல்லை 1GB நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு பிளான் வந்து போடுற மாதிரி இருக்கும், 5G அப்கிரேட் பிளான்னு. ஸோ திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான் என்ன ப்ரைஸோ அந்த பிளான் ப்ரைஸும் இதுவும் வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 349 பிளானே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் இருக்கணும். ஸோ 4G மொபைலில் 5G ஆக்டிவேட் பண்ண முடியாது, அதனால 5G மொபைல் இருக்கணும். அந்த 5G மொபைல் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5G ப்ரிஃபர்ட் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5G ப்ரிஃபர்ட் செட்டிங் இந்த ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதை பார்த்து எப்படி பண்ணணுன்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க. ஸோ அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5G கவரேஜ் ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணோம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் கவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிம்முன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4Gக்கு என்ன கலர் 5Gக்கு என்ன கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் 5G எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கலரை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. இந்த 5 ஸ்டெப்ஸுமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த கிளைம் ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேரை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஏர்டெல் கஸ்டமர் கேரினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து நோட்டோ பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் ப்ராப்ளமா இல்லை ஏரியாவில் டவர் ரேஞ்ச் பார்த்துலையா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேர்லேயே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் மேஜராக நான் சொன்ன ப்ரீவியஸ் 5 பாயிண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கும். பட் இதை மீறியும் உங்களுக்கு ஏர்டெல் 5Gல வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் மாடல் அண்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இஃப் இன்கேஸ் அந்த மொபைல் மாடலில் 5G கிடைக்கல அப்படின்னா அப்கமிங்ல இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன் பார்த்தாங்க அப்படின்னா ஸோ அந்த மாடலுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் ஆகிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதை விட சூப்பரான வீடியோவில் உங்க அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.